இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை இன்று வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வரும். அவர் அது வல்லடா பேச்சு. நீ என்ன பண்ண? அதான் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும். இப்போது கர்நாடக அரசு, கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதி கணக்கெடுப்பு எடுப்பேங்குது. தெலுங்கானாவில் இவங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள், மத்திய அரசை சாட்டி விடுவார்கள். ஆனால் இவர்கள் யார்? மாநில உரிமைக்காக பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள். நாங்கள் தான் மாநில உரிமையின் காரணம். இப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடு இல்லை, ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார். அவர் மறுப்பார்னா தெரியுமே. அவர் உறுப்பினர், ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர், பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர், ஆளுநர். கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு. நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்பது. ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை செய்கிறேன் அப்படித்தானே நீ சொல்லியிருக்கணும். விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க. வாக்கு தந்தவர்கள் வாய் மூடிட்டு இருந்தா அப்படி. இதுல இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும். ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும் போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். திருத்தம் கொண்டு வந்தீர்கள், அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள். அப்படி வக்ஃப் வாரிய நிர்வாகத்துக்குள் 2 இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம். இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம். அது பிரச்சனை இருக்காது. 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் 403 இடம். ஒரு இடம் இஸ்லாமியனுக்கு கொடுக்கல. நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க? அந்த கதை தான். 2 அணில் அடிச்சுக்கிறது, சண்டை. அது 4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளி, இவன் முட்டாப்பை, இவனுக்கு ஒன்றும் தெரியல, சொன்னால் கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறி பைய, ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்த சொல்லுது. இப்படி ஒன்று அடிச்சுக்கிறது. வீட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பல, அவர்கிட்ட இவர் போகிறாங்க. 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.